மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் சென்னை வருகையை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அமித்ஷாவுக்கு எதிராக கருப்பு புறாக்களை பறக்கவிட்டும் கருப்பு பலூன்களை பறக்கவிட்டும் அமித்ஷா புகைப்படத்தை தீ வைத்து எரித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதற்கிடையே பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கிராம கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் அல்போன்ஸ், காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பாஜக என்ற கட்சி இந்த தேசத்திற்கு எதிரி என்று கூறினார். மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். மக்கள் நலனுக்காக எதற்கும் வராத உள்துறை அமைச்சர் அரசியல் பேரத்திற்காக உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வருகை தருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய செல்வ பெருந்தகை, தமிழ்நாட்டு உரிமை மறுக்கப்படுகிறது என்றும் தமிழ்நாட்டிற்கு உரிய கல்வி நிதியை மத்திய அரசு தர மறுப்பதற்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாகவும் கூறினார். மணிப்பூரிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய மேடையிலே கண்ணீர் விட்டார்கள். 3 வருடங்களாக ஏறக்குறைய அந்த ஊரில் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படவில்லை. ஆனால் இந்த பிரதமரோ இந்த உள்துறை அமைச்சரோ அதை பொறுத்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பட்டியலின மக்கள் சித்திரவதை செய்தால் உள்துறை அமைச்சர் போக மாட்டார். இந்த நாட்டிலே எதற்காக வருவார் என்று சொன்னால் தேர்தல் பேரம் பேச மட்டும் வருவார். தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய உரிமை மறுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டுடைய மக்கள் நலனுக்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய 2350 கோடி பணத்தை கொடுக்க மறுக்கிறார்கள். மணிப்பூரிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள்